சொல்லு எங்கேயாவது பார்த்துட்டா கட்டி பிடிப்பேன் அப்படி சொல்லுட்டால. சாரா எவ்வளவு பிடிக்கும்? ரெண்டு. ரெண்டு தான் பிடிக்குமா? Yes, no, it will be the record. Yes, yes. அதாவது நம்ம தமிழ்நாட்டை அவர் சிங்கப்பூரா மாத்துவாருங்கிற நம்பிக்கை வருது. இப்போ என் பையன் ஸ்கூல்ல படிக்கும்போ விஜய் படம் தியேட்டர்ல வந்தா என்ன சொல்லு தெரியுமா? நான் கேட்கவே வேண்டாம், என் அம்மாவே கூட்டிட்டு போயிடும் அப்படி சொல்லுவேன். பாருங்கள கூட்டிட்டே போவேன் அப்படின்னு சொல்றேன். அம்மாவே ஃபர்ஸ்ட் கிளம்பிடும் அப்படி சொல்லு. எங்க அவரோட சிரிப்பு அப்ப எனக்கு பிடிக்கும். அவரோட ஆக்டிங் அவர் விட்டு போனா நீங்க மிஸ் பண்றீங்களா அவரை? ஆமா, தலையாடுல ஒரு சிரிப்பு அது வரும். ஐயோ அவ்வளோ அழகா இருக்கு. சொல்லு எங்கேயாவது பார்த்துட்டா கட்டி பிடிப்பேன் அப்படி சொல்லுட்டால. சோ இப்ப அவரோட மூவி வரப்போகுது, கடைசி மூவி வேற. பெரிய ஹிட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஹிட் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து அவர் ஆக்டரான அப்படின்னு நினைச்சு ஹிட் ஆகும் நினைக்கிறீங்களா, இல்ல இப்போ வந்து அவர் சிஎம் ஆயிட்டாப்ல அதனால? எந்த மூவியா இருந்தாலும் சரி, எவ்வளோ கலெக்ஷன் இல்லைன்னா கூட எனக்கு பிடிக்கும், ஓடும். எல்லாரும் டிவி வச்சாலே விஜய் படம் மட்டும்தான் போட்டு போட்டு பார்ப்பாங்க மாத்தி மாத்தி. இதுக்காக தானே நான் காத்துட்டே இருக்கேன். நம்ம தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர்ற மூவி ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஐ எம் வெயிட்டிங். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் தளபதி மூவினாவே. அது இது லாஸ்ட்ங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். 100% இல்ல 200% ஓகே. அதை ஏத்து ஒரு 3 monthsல எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் தர? அதுக்கு இப்போதைக்கு 80 கொடுப்பேன். பட் ரொம்ப எங்கேயாவது போனா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது, ஒரு தைரியம் வருது. எதானாலும் நம்ம தளபதி இருக்காரு, நல்லது நடக்கும், ஒரு தைரியம் தான் லேடிஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். எதனாலும் நம்ம பார்த்துக்கலாம், சிஎம் இருக்காரு இல்ல, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. அதாவது நம்ம தமிழ்நாட்டை அவர் சிங்கப்பூரா மாத்துவாருங்கிற நம்பிக்கை வருது. இன்னும் டைம் இருக்கு, மாத்துவாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றாரு இல்ல. சார் எவ்வளவு பிடிக்கும்? 10க்கு 10 எவ்வளவு மார்க் தருவேன்? கிட்ட வா, உங்க பத்தி பேசு. அடா 2 வாட்டி போட்டிருக்கேன். 2 வாட்டி என்ன பாத்திருக்க? விஜய் சார பாத்திருக்கியா? டேய் நில்டா. ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆனா போய் பாப்பியாடா? பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாப்பியா? பாப்பேன். சார எவ்வளவு பிடிக்கும்? 2. 2 தான் பிடிக்குமா? ஏன் 2 பிடிக்கும்? அவரே சிஎம்மா இருக்காருல்ல, இப்போ சிஎம்மா இருந்து பிடிக்குமா, இல்ல அவரு நடிகரா இருக்கிறது பிடிக்குமா? சிஎம்மா இருக்கிறது பிடிக்குமா? ஏன் சிஎம்மா இருக்கிறது பிடிக்கும், அவரு ஆக்டரா பிடிக்காதா? பிடிக்கும். ஆனா எனக்கு சிஎம் தான் பிடிக்குமா? Yeah, my name is Jahangir. I'm from Kerala. So now he has become CM. So what marks will you give out of 10 for his CM? Of course, it will be a 10 out of 10. Yeah. Okay, what if I make it as 100? 100 out of? Same, it's 100%. So everyone is expecting this movie. Yeah. Okay. So people are waiting for a long time for this movie. What will be the collection? Will it be more than the movies he has done so far? Or Yes, it will be the record. Yes. okay, so Because I was also, even though I am Telugu, I was fan of him. I started his fan when he was made Nanbargal movie. Okay, Nanbargal, if you remember it. But I didn't miss all. I watched all movies of him. So definitely this one I going to watch it. so he has become the CM of Tamil Nadu. So like apart from being a CM, do you love him as an actor or CM? I like and I love him as an actor because I liked him, but he became a politician, and as it depends on he doing so far. I am hearing that he doing good things, hoping a better and best for the Chennai and Tamil Nadu. Okay, with the political thing, what mark you would give him, like for 10 out of 10, or like what would be the mark you will be given? So far I am giving 9 out of 10. Okay, for the political thing or the actor thing? Political thing. For acting 10 out of 10. I am not going back.